பாட்டில்ஸை வச்சு வாங்க கிராஃப்ட் ஐடியா பார்க்கலாம். இது ஹோம் டெக்கராகவும் இருக்கும். இதில் இருக்கிற ஸ்டிக்கரு அப்புறம் உள்ளே இருக்கிற பெயிண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்குறக்கே அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம வந்து மாஸ்கிங் டேப்பால் கவர் பண்ணிக்க போகிறோம். கவர் பண்ணால் தான் நீட்டாக நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நல்லா தெரியும், இல்லைன்னா ஒரு மாதிரி கசகசன்னு தெரியும். ஓகே பாருங்கள், இப்போ நான் ஒட்டி முடிச்சிட்டேன். உங்களுக்கு பாருங்கள், இப்போ நீட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாகவே மாஸ்கிங் டேப்பால் கவர் பண்ணியாச்சு. இனிமேல் கலர் தான் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு கேப்பில் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் ஊற்றிருக்கேன். அதில் வந்து ஸ்பாஞ்ச் எடுத்து நான் இமோஜி டெக்கர் தான் பண்ண போகிறேன். அதனால தான் எல்லோ கலர் எடுத்துருக்கேன். அதில் வந்து ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து விழுந்துருச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாத்துக்குமே நீட்டாக கலர் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பிடிச்சது இமோஜி வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. எனக்கு பிடிச்ச இமோஜியெல்லாம் நான் வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன இமோஜி வரைய போகிறேன்னா, நீட்டாக இருக்கிற இடமா பார்த்துக்குங்க. நீட்டாக இருக்கிற இடமா பார்த்துட்டு அங்கே வந்து உங்களுக்கு வேணுங்கிற இமோஜி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த ரெண்டு சைடும் வந்து ப்ளஷ் போடணும். நான் வந்து கடைசியாக ப்ளஷ் போட்டு விட்டுக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம வரையலாம். நீட்டாக இருக்கிற இடமா பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ ரெண்டு சைடு ஹார்ட் இருக்கிற மாதிரி அங்கே வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி வரைய போகிறேன்.
ஓகே, மத்த ரெண்டுமே நான் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், நான் எனக்கு பிடிச்ச எல்லா இமோஜியுமே நான் ட்ராயிங் பண்ணிட்டேன். எனக்கு இந்த 4 இமோஜி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். உங்களுக்கு என்ன இமோஜி ஃபேவரட்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் வந்து இந்த இமோஜி தான். நான் எல்லாத்துக்குமே க்யூட்டாக ட்ராயிங் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டோம். வந்து வைக்கிறோம்னா ஃப்ளவர் பாட் மாதிரி எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஃப்ளவர், ஒவ்வொரு லீஃப் வந்து வச்சு விட்றணும், ஒவ்வொரு பிளான்ட்டு. பாருங்கள், இது அழகாக இருக்கும் பார்க்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, க்யூட்டாக இருக்கும். எந்த பக்கம் வச்சாலுமே எல்லாமே க்யூட்டாக இருக்கும். உங்களோட விண்டோ மேலே எல்லா பக்கமே வைக்கலாம், டைனிங் டேபிளில் கூட வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு.